அதாவது நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் நம்மளுக்குள்ளே உண்டான ஒரு கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் கிளைண்ட்டிட்ட பேசுனதை கேட்டேன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி அப்படின்ட்டு. இதை நீங்கள் அன்னைக்கே என்கிட்ட இந்த ஒரு நல்ல விதமாக பேசியிருந்தீங்க, ஏங்க இந்த மாதிரி கிளைண்ட்டிட்ட பேசினீங்களே இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பேன். இந்நேரம் நீங்களும் இந்த படத்தில் பாஸ் ஆகிருப்பீங்க. அன்னைக்கு அந்த கம்யூனிகேஷன் பண்ணாதனால இன்றைக்கி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஸோ இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சுவாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, என்ன தோணுனாலும் சரி, நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் என்ன செஞ்சாலும் என்ன தோணுனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்போனா தான் நமக்கு உண்டான பாண்டிங் கரெக்டாக இருக்குமே தவிர, கம்யூனிகேஷன் இல்லைனாலே அந்த இடத்துல பாண்டிங் இருக்காது. சரி, ஓகே. இப்போ நான் வேலைக்கு போவா வேணாமா, ஒரு டிஸ்கஷன் தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. வேலைக்கு போவா வேணாமா, இதுக்கு நீங்கள் சரண்யாவா பதில் எதிர்பார்த்தீங்கன்னா வாங்க போங்கன்னு மரியாதையாக உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன். இல்லை என் ஒய்ஃபாக பதில் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான பதில் வச்சுருக்கேன்.